இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு 1 இல்ல 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர ஜூன் 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ச்சி தர மாதிரியான ஒரு தகவல் தான் சோசியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, நான் இன்னும் ஒரு படம் மட்டும் தான் பண்ணுவேன், அதுதான் என்னோட கடைசி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் தளபதி 69 இருக்கும் அப்படின்னு எல்லாரால எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அந்த படம் கைவிடப்பட இருக்கிறதா ஒரு தகவல் தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தயாரிக்கிறதா இருந்தாங்க. சமீபத்துல கூட திடீர்னு அந்த நிறுவனம் விலகினதுனால அந்த படத்தை தொடங்குறதுல சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷமே இருக்கிறதுனால கட்சியோட வேலையை விஜய் தீவிரப்படுத்துவார். அதனால தளபதி 69 திரைப்படம் கைவிடப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து விஜய் வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்சிட்டு வரக்கூடிய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் மும்முரமா நடந்துகிட்டு வருது. இதுக்கடுத்து விஜய் அவர்களோட 69வது படமான தளபதி 69 படத்தோட அறிவிப்பும் இன்னும் வெளியாகாம இருக்கு. தி கோட் படத்தோட வேலைகள் முடிச்சு கொடுத்துட்டு சின்னது ஒரு ரிலாக்ஸ் ட்ரிப்பா விஜய் அவர்கள் வெளிநாடு போயிருக்காங்க. வர ஜூன் 22ஆம் தேதி அவரோட பிறந்தநாள் வர்றதுனால அதற்கு முன்னாடியே சென்னை திரும்புறாரு. இந்த பிறந்தநாள் அப்போ படத்தோட டீசரோ படத்தோட செகண்ட் சிங்கிளோ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் அவர்களோட பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களை சந்திச்சு பரிசுகள் அவர் அளிக்கிறாரு. அதன்படி மாணவர்கள் இம்மாதம் 28ஆம் தேதி மற்றும் ஜூலை 3ஆம் தேதி அப்படின்னு 2 கட்டங்களா சந்திக்கிறாரு. அதற்கான வேலைகளும் மும்முரமா நடந்துகிட்டு வருது. பொதுவாவே விஜயை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் நிச்சயம் வெளியாகும். அதே மாதிரி தான் இந்த வருஷம் தி கோட் படம் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே அடுத்த படமான தளபதி 69ஓட பட பூஜையோ இல்லனா அதற்கான அறிவிப்போ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லியோ படத்து மூலமா இணை தயாரிப்பாளரான ஜெகதீஷ் தளபதி 69ஓட தயாரிப்பாளரா இணைவார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைய தகவல் படி அந்த படம் இப்போ டிராப் ஆக வாய்ப்பில்லை அப்படின்றதான் விஜய் தரப்புல இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. இதற்கிடையில தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்ட மாநாடும் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடியாக வேண்டி இருக்கிறதுனால மாநாடு குறித்த வேலைகளுக்கான திட்டமிடலும் தீவிரமா நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. இப்படி இந்த ஒரு விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும் போது நடிகர் விஜய் அவர்கள் படம் நடிக்காம இருக்கிறதுனால தமிழ் சினிமாக்கு எந்த இழப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி நடிகை கஸ்தூரி சொன்ன விஷயம் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து நான் இன்னும் கடைசியா ஒரே ஒரு படம் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா நிறைய ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய சினிமா பிரபலங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க இன்னும் படங்கள் நடிக்கணும், நீங்க அரசியல்ல இருந்தாலும் சரி அப்பப்போ ஒரு சில படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் மாதிரியான பெரிய ஹீரோக்கள்லாம் படம் நடிக்கல அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வருவாய் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா நடிகை கஸ்தூரி இந்த கருத்தை மறுத்து ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சினிமாவை விட்டு வெளியேறினா சினிமாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. விஜய் கடந்த 30 வருஷமா தமிழ் சினிமாவுல பெரிய ஸ்டாரா இருக்காரு. ஆனா 150 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமா தன்னோட பயணத்தை தொடங்கிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி விஜய் அவர்களோட சினிமா பயணத்தை பத்தி தகவல் போயிட்டே இருக்கும் போது அடுத்ததா அவரோட அரசியல் பயணம் பத்தியான ஒரு தகவலை தான் தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டு இருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் இருக்க நிலையில இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்னு அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கழக தலைவர் அவர்கள் விரைவில் கழகத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக கழக உட்கட்டமைப்பு சார்ந்த பணிகள், தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணங்கள் என்று வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் நமது பிரதான இலக்கு என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளார். எனவே அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
குறிப்பாக வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்புல வெளியிட்டிருக்காங்க. டான்ஸ்லாம் அவர் மாதிரி யாரும் ஆட முடியும். பெர்ஃபெக்ட் டான்ஸர் இல்லையா? அதுவும் இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்கா சார் இந்த வயசுல? இல்லை ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிற எனக்கு டான்ஸே வராது. அது ரஜினி சார் சுத்தமாக கற்றுவார். டான்ஸ்னால கோவம் வந்துடும் அவருக்கு. அந்த பக்கமே வரமாட்டார். டென்ஷன் ஆயிடுவார் டான்ஸ்னா. ஏன் டான்ஸ் வைக்கிறீங்க? நானா எப்படின்னா பேசினா கூட எப்பா சொல்லுவேன்ப்பா விஜய் பாலிட்டிக்ஸ் வந்துட்டாருப்பா நீ வாப்பா அப்படின்னு வேலையை பார்த்து போகணும். சார் அவனுக்கு பாலிட்டிக்ஸே பிடிக்காது. விஜய் சார் வந்து நிறைய கிரிட்டிசிசம் பண்ணாங்க. இவர் ஹீரோ நடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எல்லாமே எழுதினாங்க. ஆனால் அதெல்லாம் உடச்சிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோ இருக்காரு. ஸோ அவர் க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அதை பற்றி கவலையே படலைங்க. நான் வேணா சொல்லு, நான் வந்து காட்டுன்னு வந்து காமிச்சிட்டாரா இல்லையா? இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிறாங்களா? சைலண்ட்டாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கும்போது இப்போ அதில் பிரேக் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் வரேன் இதான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். ஏன் எதுக்கு வர? உனக்கு என்ன வேணும்? பாலிடிக்ஸ் பிரச்சனை தெரியுமா உனக்கு? அதில் பல விதமான பிரச்சனை இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி சினிமா மாதிரி கிடையாது. பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.